Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல Yamaha ல இருந்து 110cc கமிட்டர் பைக் பார்த்தனா லான்ச் பண்ண போறோம் அப்படினு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த பைக்கை பத்தி தான் ஃபுல் ஸ்பெக்கும் பார்க்க போறோம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படினா இந்த பைக் வந்து RX 110 அப்படிங்கற லான்ச் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ்ல இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ இந்த பைக்கை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்க அப்படினா நான் இந்த மாதிரி அப்கமிங் பைக் அப்டேட்ஸ் அண்ட் மோட்டோ vlog சோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேனல்ல பண்ணிட்டு இருப்பேன். இதுல ஏதாவது ஒன்னு பிடிச்சிருந்தாலும் சரி இந்த சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Yamaha ல இருந்து 110cc கமிட்டர் பைக் வந்து நாங்கள் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா Yamaha ல சல்யூட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு பைக்கை வந்து லான்ச் பண்ணி இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்கறதுக்கு டிசைன் எல்லாமே அந்த பைக்கு மாதிரியே இருக்குது. உங்கள் யாருக்காச்சும் அந்த பைக்கு மாதிரி இந்த பைக்கோட டிசைன் இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னா 80,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது பேஸ் வேரியன்ட் வந்து 80,000 ஷோரூம் பிரைஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு விஷயமா நான் சொல்லிக்கிறேன், இது யாருமே எந்த யூடியூபருமே சொல்ல மாட்டான், இதனால நான் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த விஷயம்லாம் உனக்கு யாரா சொல்றது, என்னடா பண்றது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் அவன் யூடியூபு நெக்ஸ்ட்டு கூகுளு ஸோ இதெல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அவனுக்கு ஒரு கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவான். ஸோ அதே மாதிரி தான் நானும் கிரியேட் பண்ணுறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நான் என்னென்ன பைக்லாம் சொல்கிறேனோ அந்த பைக்கில் கூகுள் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில பைக்லாம் வரும். ஒரு சில பைக் வந்து நான் யூடியூப்ல இருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்த பைக்காக தான் இருக்கும். ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா எல்லாத்தையும் சேர்ந்து தான் எடுப்பான். நானும் அதே மாதிரி தான் இந்த பைக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் எந்தெந்த பைக்குலாம் காம்படிஷனாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோண்டா எடுத்துக்கலாம். ஹோண்டால SP 125 இருக்கு அந்த பைக்குக்கு, அப்புறம் ஷைன் 110 இருக்கு. ஸோ அந்த பைக்குக்கு ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் காம்படிட்டராக பார்த்தீங்கன்னா இந்த பைக் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததான் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்னு பார்த்தீங்கன்னா 110cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஹார்ஸ் பவரும் 9 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி தான் இந்த இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பெஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னா 4 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸை எடுத்துட்டு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தரோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பைக்கோட சடன் பிக்கப்பும் சரி அடுத்து டாப் எண்டும் சரி வேற மாதிரி இருக்கும் தான் நானும் நினைப்பேன். ஏன்னா 4 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸை எடுத்துட்டு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தரும்போது நமக்கு வந்து சடன் இனிஷியல் பிக்கப்பும் சரி டாப் எண்டும் நல்லாவே இருக்கும். 125cc உள்ள எல்லா பைக்குக்குமே இந்த பைக் வந்து ஒரு பெரிய காம்படிட்டரா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த பைக்கை வந்து RX 110 அப்படின்னு சொல்லி லான்ச் பண்றதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா YZZ 110 அப்படின்னு லான்ச் பண்றதுக்கும் பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கு. ஒருவேளை YZZ 110 லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த பைக்கோட பிரைஸ் இது ஃபியூச்சர்ஸ் ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்க போது, நேம் மட்டும் தான் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ஸ்ல வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியர்ல வந்து ட்வின் ஷார்க் அப்சர்வ் தான் கொடுக்க போறாங்க. எனக்கு இதுல ரொம்ப பிடிச்சதா பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வெயிட் தான். இந்த பைக்கோட வெயிட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பைக்கோட வெயிட் எவ்வளவு தெரியுமா? 100 kg, வெறும் 100 கிலோ தான் இந்த பைக்கோட வெயிட். ஸோ ரொம்பவே வெயிட்லெஸ் ஆன ஒரு பைக்காக தான் இருக்க போது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 8 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 50 கிலோமீட்டர் பர் லிட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி Yamaha தரப்புல இருந்து சொல்றாங்க. அடுத்து இந்த பைக்கோட லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்லைட் வந்து ஹாலஜன்ல தான் வரப்போகுது. நெக்ஸ்ட் டெயில் லைட்டும் ஹாலஜன்ல தான் வரப்போகுது. 4 இண்டிகேட்டரும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ல தான் வரப்போகுது. மொத்தமா இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷன் எல்லாமே ஹாலஜன்ல தான் தர போறாங்க. என்னதான் ஹாலஜன்ல கொடுத்திருந்தாலும் லைட்ஸ் மட்டும் பட் பில்ட் குவாலிட்டி வந்து பயங்கரமா தாங்க இருக்கு. ஒரு கமிட்டர் பைக்குக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல 100% கொடுத்துருக்காங்க. அடுத்ததா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னா இப்போ நீங்க டிஸ்பிளேல பாக்குற மாதிரி உங்களுக்கு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் தர போறாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோட் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh கிட்ட இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஆன் ரோட் பிரைஸ் வரலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கமிட்டர் பைக் பார்த்தீங்கன்னா Yamaha லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கறத நான் இந்த இடத்துல சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த பைக் வந்து மார்க்கெட்ல வந்துச்சு அப்படின்னா யார் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த மாதிரி பைக் அப்கமிங் அப்டேட்ஸ் நெக்ஸ்ட் பைக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மோட்டோ vlog ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. பழைய வீடியோ எல்லாம் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். லவ் யூ கைஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.